ஹாய் கைஸ், நீங்க எப்படி மில்லினியர் ஆகணும், எப்படி பிசினஸ் கிரியேட் பண்ணி எப்படி அதுல ப்ராஃபிட் கொண்டு வர முடியும், இதுல இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் வரும், இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த புக் உங்களுக்கானது. தி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன். இந்த புக்கோடைய ஆத்தர் ஜார்ஜியஸ் கிளேசியர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, 4500 வருஷங்களுக்கு முன்னாடி மெசபடோமியன் நாகரிகத்தை சேர்ந்த பேபிலோன் நகர மக்கள் தங்க செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாண்டாங்க அப்படிங்கறது தெளிவா கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இதுல இன்வெஸ்ட் பண்ணா மணி மல்டிபிள் ஆகும், அந்த மல்டிபிள் ஆன மணியை நம்ம திரும்பவும் எதுல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை கிரைண்ட் பண்ணணும், நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கடன் கொடுக்க கூடாது, நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்கணுமா கூடாதா, அப்படி ரிஸ்க் எடுத்தா எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை அப்பவே மக்கள் கையாண்டு செல்வ செழிப்போட இருந்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு மில்லியனியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த புக்கை படிங்க. வெரி 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 யூஸ்ஃபுல் புக் விச் மேக்ஸ் யூ டு திங்க் அ லாட் அபவுட் மணி அட்ராக்டிங். அது மட்டும் இல்லாம மணி மேக் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர் கெட்ட விஷயம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த புக்கை படிங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் totally maru. If you want to hear audiobooks are also available in internet. Just explore. Bye.